ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் உங்கள் ப்ரோசிஸ் பிளிஸ். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 911 ப்ரேங்க. இது ஒரு சூப்பரான வித்தியாசமான ஹாரர் கேம். நம்ம யாருமே லைஃப் டைமில் விளாண்டுருக்கவும் மாட்டோம், பார்த்துருக்கவும் மாட்டோம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹாரர் கேம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளே போயிடலாம். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 இருக்குது. நீங்கள் லைக் டார்கெட் வந்து ஒரு 1K கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுவும் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு கொடக்கார மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். அவன் வந்து நம்மளை கடத்தி வச்சுருப்பான். இப்போ இவன்கிட்ட வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ஆனால் இவன்கிட்ட வந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்னா எந்த சவுண்டும் போடாமல் கரெக்டாக நம்ம எஸ்கேப் ஆகணும். இவன் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், நம்ம கீழே இருப்போம். கீழே தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ ஏதாச்சும் சவுண்டு போட்டோம்னா கீழே வந்து நம்மளை கொலை பண்ணிடுவான். ஸோ எந்த சவுண்டு போடாமல் எஸ்கேப் ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து நம்மளை வந்து செக் பண்ணுவான். ஸோ நம்ம ஒரு கேஜில் போட்டு வச்சுருப்பான். ஸோ நம்ம அந்த கேஜில் இருக்கோமா, ஏதாச்சும் தப்பிக்க ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணுவான். ஸோ அவன் செக் பண்ணும்போது எல்லா கபோர்டு டோர் எல்லாம் லாக் ஆகிருக்கணும், வச்ச இடத்துலையே இருக்கணும். ஸோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் எஸ்கேப் ஆகணும். அதுதான் இந்த கேம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த கேமை. ஓகே, இப்போ நம்ம இந்த கேஜ் திறக்கணும். அதுக்கு இங்கே ஒரு போக்கர் கிடச்சிருக்கு. ஓகே, க்ரோபார் எடுத்து இந்த கதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ போக்கரை வச்சு க்ரோபார் எடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். போக்கரை அதே இடத்துல வைக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம கீழே வந்து நம்மளை செக் பண்ண வந்தானா போக்கர் எங்கே அதே இடத்துல இல்லைன்னு சொல்லி நம்ம கொலை பண்ணிடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு தான் எஸ்கேப்பே ஆக முடியும். ஆனால் அந்த கிளாஸை உடச்சா நம்மளுக்கு வந்து சவுண்டு கிட்டு அவன் வந்து நம்மளை துரத்து பிடிச்சிடுவான். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவே நம்ம யோசித்து நம்மளை இந்த கேம் எப்படி தப்பிக்கிறோம் தான் மொத்த இதுவே. ஆமாங்க, அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு கட்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணி இந்த கிளாஸை உடச்சி நம்ம வெளியே போகணும். அதாவது சத்தமே இல்லாமல் நம்ம எஸ்கேப் ஆகணுங்கிறத கேமே. இப்போ பெல் அடிச்சிருச்சுங்க. ஐயோ ஆமாங்க, பெல் அடிக்குது. நம்மளை வந்து அவன் செக் பண்ணுவான். அதனால எல்லா கபோர்டும் லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஒரே ஒரு கீ மட்டும்தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு கீ. ஓகே, இந்த டைமர் முடிஞ்சோடனே நம்மளை செக் பண்ண வருவான். அந்த டைமருக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல அமைதியாக கப்சிப்புன்னு உட்காந்துருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அந்த டைமருக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணணும். அதுதான். ஓகே, அவன் வந்துட்டான். இப்போ நம்ம செக் பண்ண வந்துட்டான். நம்ம எல்லாமே மூடிட்டோம்ல, கபோர்டு எல்லாமே வச்சாச்சு. அந்த போக்குறா அது என்னன்னு தெரியல, அதையும் வச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு கீ தான் இருக்குது. அதனால் அவன் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க நம்மளை செக் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, 8 செகண்ட்னு சொல்கிறான். அவன் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான். நம்மளை அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேங்க. பயமாக இருக்குங்க. ஓகே எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் வந்து மேலே தான் இருப்பான். அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், எந்த சவுண்டும் போடாமல். அதுதான் நமக்கு டாஸ்கே. இந்த கீ வச்சு தான் நம்ம இந்த டோரை அன்லாக் பண்ணி வெளியே போக முடியும். ஓகே, நமக்கு கிடைச்ச கீயை வச்சு இந்த டோர் அன்லாக் பண்ணியாச்சு. சுற்றி முற்றி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரெசிஸ்டர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ ஒரு ரெசிஸ்டர் கிடச்சிருக்கு. இந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசில் இருக்கும். அந்த பசிலுக்கு தான் இது. போக போக நாங்கள் இது என்னன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரெசிஸ்டர் இந்த வாஷிங் மிஷினில் இன்னொரு ரெசிஸ்டர் கிடச்சிருக்கு. ஓகே, அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த டக்லிங் பொம்மை போட்டு வச்சுருக்கான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது அது மிதிச்சிட்டோம்னா சவுண்டு வரும் இல்லையா. ஸோ அந்த சவுண்டை கேட்டு அவன் வந்து நம்மளை அடிப்பான். அதை மீன் ஆமாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அதில் நம்ம மிதிக்காமல் போகணும். அதுதான் டாஸ்கே. மேலே போகலாம். மேலே போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், எந்த திங்ஸ் கிடைக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த டோர் லாக்காக இருக்குது. அதனால இங்கே செக் பண்ணலாம். ஓகே, உங்கள் பாய்சன்டு சீஸ் இருக்குங்க. ஓகே, இந்த பாய்சன்டு சீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு சூப் ஒன்று இருக்கும். அதில் கலந்து இவனுக்கு கொடுக்குற மாதிரி தான். அவனை கொலை பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது. ஆமாங்க, கொலை பண்ணுறது இல்லை, இது பி அவனை வந்து மைக்காடைய வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அவன் இங்கே தாங்க இருக்கிறான். சரி, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவன். அட கடவுளே, அப்போ நம்ம கீழே சவுண்டு போட்டால் இங்கேருந்து சவுண்டு கேட்டு கீழே வந்துடுறாங்க அவன். இதாங்க அவனோட உண்மையான முகம். அவனோட ஐடி கார்டு அவன் தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணியிருப்பான் போல இருக்குது. இல்லைங்க க்ளீனர்னு போட்டிருக்கு. ஆனால் பைத்தியக்காரன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரில. ஆமாங்க, அவன் என்ன பண்ணுறான், எதுக்கு நம்மளை கடத்தி வச்சுருக்கான் எதுவுமே ஒன்றும் தெரியல. பட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளுடைய வேலை. கீழே எந்த சவுண்டும் போடாமல் எஸ்கேப் ஆகணும். சவுண்டு மட்டும் கேட்டுருச்சு நம்ம செத்தோங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செத்தோம். 15 நிமிஷம் இல்லை, 15 செகண்டு. அதுக்குள்ளே நம்ம ஒளியில் அவ்வளோதான் செத்துருவோம் நம்ம.
ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். பட் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் இங்கேருந்து நம்ம எந்திரிச்ச ரூம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் டக்லிங்ஸை போட்டு வச்சுருக்கான். இதில் மிதிச்சிட்டோம், அவ்வளோதான், செத்துருவாங்க நம்ம. ஓகே, பொறுமையாக நம்ம போகணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரா அண்ட் கபோர்டு இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ராவில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே ரத்தமாக வேற இருக்குது. அவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. ரத்தமாக இருந்தால் தப்பு பண்ணுறான்ல, தப்பு பண்ணியிருப்பான். கரெக்டுங்க. ஓகே, எந்த ட்ராலையும் எதுவுமே இருக்காது தெரியும். ஆமாம், அது எல்லா ஹாரர் கேம்லேயும் வழக்கமாக இருக்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவோ போய் செக் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ராவில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற ஒன்றுத்தையும் நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சே ஆகணும். ஓகே, லேடில் கிடச்சிருக்கு. ஓகே, லேடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் கட்டர் வேணும். அந்த கிளாஸ் கட்டரை நம்ம ரெடி பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம விண்டோ பார்த்தோம் இல்லையா நம்ம ரூமில், அந்த ரூமில் வந்து சவுண்டே இல்லாமல் அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு போகிறதுக்காக தான். ஸோ அந்த கிளாஸ் கட்டரை மேக் பண்ணுறதுக்கு இந்த லேடில் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. ஓ, அங்கே எதுவும் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பில் வேறு பாய்சன் சீஸை கலந்தாச்சு. எங்க இது ஒரு பசில் பாக்ஸு. இந்த பசில் பாக்ஸ் இது சால்வ் பண்ணால் ஒரு இது கிடைக்கும், ஒரு கீ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டார் அண்ட் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து கபோர்டில் கிடச்ச உடனே நம்ம வந்து சூப் அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே நம்ம சீஸை கலந்தாச்சு. அதாவது விஷம் கலந்த சீஸ் அது. ஓகே, இங்கே பேட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் பேட்ரி போடணும். ஓகே, பேட்ரி போட்டாச்சு, ரெசிஸ்டரும் போட்டாச்சு. இங்கே வந்து பசில் இருக்குங்க, இதை நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த பசில். ஆமாங்க, நமக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சு? எங்கள் பசில் இது ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது இந்த எல்லா பாக்ஸுமே க்ரீன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம போட்டு அதை அழுத்திட்டே இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே க்ரீன் ஆகிடுச்சு. ஒரே சமயத்தில் கிடச்சிருச்சுங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி லக் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பசில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக நமக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஹியூமன் மீட்டா ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன இருக்குது? ஹியூமன் மீட்டு தாங்க. அட கடவுளே, எனக்கு தெரிஞ்சு ஏதோ நம்மள மாதிரி நிறையா பேரை கடத்திட்டு வந்து கொலை பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, கொலை பண்ணுறான் இல்லை கொலை பண்ணி வச்சிட்டான். ஆமாம், அதுதான் கரெக்டு. சரி, இப்போ அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணனால நமக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு. அந்த கீ வந்து ஒரு முக்கியமான பர்பஸ் யூஸ் ஆகும். அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கபோர்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம செகண்ட் கபோர்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் கீ கிடைக்கும். அது எப்படி எடுக்கணும்னு தெரியல, போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கபோர்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம். இந்த கபோர்டு இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணல. உள்ளே எதுவுமே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. இப்போ கிளம்பி நம்ம பேஸ்மெண்ட் போகிறதா ஒரு நல்ல இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா நமக்கு பேஸ்மெண்ட் கீ கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சுட்டு பேஸ்மெண்ட்கே போயிடலாம். இதுக்கிடையில் அவன் வந்து நம்மளை செக் பண்ணாமல் இருக்கணும். ஆமாங்க, பயமாக இருக்குது. ஓகே, இப்போ எப்படியோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு கீ வச்சு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் குனிஞ்சே போய்க்கலாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே மேலே ஏதோ தொங்க விட்ருக்கான் பார்த்தீங்களா, அது கூட சவுண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுண்டு போடுங்க அது. ஆமாம், இப்போ நமக்கு ஒரு லாக் பிக் வேறு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த லாக் பிக் வச்சு தான் இங்கே ஒரு பூட்டை திறக்க முடியும் நம்மளால். ஆமாம், இந்த பூட்டை திறக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு பயமாகவே இருக்குங்க. திக்குன்னு ஏதாச்சும் சவுண்டு போட்டுருவோமோ, வந்துருவானோ, அந்த 15 செகண்ட்குள்ளே எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு ஹார்ட்டே அப்படி அடிக்குது மனசு. ஆமாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, இங்கே நிறைய ட்ரா இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன கிடச்சிருக்கு? கிளாஸ் கட்டர் கிடச்சிருக்கு. சூப்பருங்க, நமக்கு தேவையான கிளாஸ் கட்டர் கிடச்சிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அது ரஸ்ட்டாக இருக்குது. அதை நம்ம சரி பண்ணால் தான் நம்மளால் அந்த கிளாஸ் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க, அது சரி பண்ணுறதுக்கு நிறைய பொருள் தேவை. அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் டேபிளில் இந்த கிளாஸ் கட்டரை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஓகே, இங்கே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல.
அது ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்குங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் அந்த வாஷிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற லிவரை திறந்து விட்டால் அங்கே ஒரு வே ஓப்பன் ஆகும். அந்த வே வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துக்கலாம். இப்போ தெரிஞ்சிருச்சுங்க. ஆமாங்க, அந்த வாஷிங் மிஷினில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி ஒரு லிவர் ஓப்பன் பண்ணணும். லிவர் ஓப்பன் பண்ணால் நம்ம ரூமில் வந்துட்டு ஒரு புது ட்ரா மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ட்ராவில் தான் அந்த ஸ்பெஷல் கீ இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். ஓகே, ஒரு ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரா வந்துட்டு ஒரு கிளாஸ் ட்ரா. அந்த கிளாஸ் ட்ராக்குள்ளே தான் இந்த கீ இருக்கும். ஆனால் நம்ம இந்த கிளாஸ் ட்ராலேருந்து இந்த கீ எடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த கிளாஸை உடச்சா தான் முடியும். அந்த சவுண்டு கேட்டு வந்துருவானோ? ஆமாங்க, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே அது மூடி வச்சிடணும். ஆமாம், நம்ம எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். ஓகே, இந்த டப்பாவை ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல நம்ம. ஆமாங்க, இல்லாட்டி அப்புறம் அது எதுக்கு திறந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிட்டு போகிறோம். மெதுவாக போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கிளாஸை உடச்சிட்டு கீ எடுத்துக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ண வந்தாச்சு. உள்ளே எதுவும் நம்ம ஓப்பன் பண்ணல. இல்லைங்க, ஏங்க அந்த ரஸ்டட் நைஃப்க்கும் அந்த போர்வையை மறைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. அப்புறம் எதுக்கு இந்த கிளாஸ் கட்டர் வந்து வெளியே வந்துச்சுன்னு பார்த்துட்டு போகிறோம். அதனால நம்ம அதை மூடி வச்சிடலாம். ஆமாங்க, அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஓகே, அந்த போர்வையை போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த கதவை போட்டுட்டு பூட்டையும் போட்டு வச்சிடலாம் பழையபடி. அப்புறம் வந்து என்ன பூட்டு கலண்டு கிடக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிட போகிறான். ஆமாங்க. ஓகே, இந்த பூட்டையும் பொறுமையாக எடுத்து போட்டுடலாம். பயமாக வேறு இருக்குங்க, ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லிகிட்டே இருக்க ஒவ்வொரு வாட்டியும் மனசு. ஆமாங்க, அவன் அடிச்சிட்டான்னா ரொம்ப இதாகுங்க, ரொம்ப மனசு வலிக்குதுங்க. ஆமாங்க. ஓகே, கடைசி அந்த பேஸ்மெண்ட் டோரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிச்சனில் எல்லா ட்ராவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல. அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எல்லாமே பக்காவாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் தான் தோணுது. ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குமோன்னு ஒரு சைடில் இருக்குது. ஓகே, இதுதாங்க சொன்னோம் அந்த ட்ரா. ஆமாங்க, அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த கீ எடுக்கிறதுக்கு இந்த கிளாஸை உடச்சாகணும். இந்த கிளாஸ் உடச்சி கண்டிப்பாக சவுண்டு வரும். ஐயோ, பயமாக இருக்குங்க. அந்த உடைக்கிறதுக்கே எனக்கு சவுண்டு வந்து எப்படி நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு ஒரு பயம். ஓகே, எப்படியோ உடச்சாச்சு. ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சு. இவ்வளோ ஸ்லவுடுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க ஜேக்கப். ஆமாங்க, ஜேக்கப் தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கிற அந்த பையன். வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டோம், நம்ம பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கேஸில் ஒளிஞ்சிட்டான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. எங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னங்க தப்பு பண்ணோம்? நம்ம அந்த லிவரை வந்து மூடவே இல்லை. வாஷிங் மிஷினில் திறந்த லிவரை நம்ம மூடி இருக்கணும். அப்போ தானே இந்த ட்ரா வந்து உள்ளே போகும். ஆமாங்க. அட கடவுளே, நம்ம அந்த லிவரை வந்து மூடி இருந்தோம்னா தான் இந்த ட்ரா உள்ளே போகும். இல்லாட்டி உள்ளே வந்தோன்னு என்னடா இந்த ட்ரா ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துருவான். ஆமாங்க. ஐயோ, பயமாக இருக்கே. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. சம்திங் இஸ் ராங் ஹியர். முடிச்சு விட்டாங்கங்க நம்மளை. அதான் சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, நம்ம தப்பு பண்ணிட்டோங்க. அவ்வளோதான், நம்மளை போட்டு தாக்கிடுவானே, பயமாக இருக்குது. ஷிட், அவ்வளோதாங்க, போட்டாங்க நம்மளை. ஆமாம், ஏதோ எடுக்கிறான், போட்டு சொருக போகிறான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மூஞ்ச பார்த்தாலே பண்ணி மூஞ்சி பாயன் நம்மளை போட்டு தாக்குறான். எங்க 3 உயிரில் 1 உயிர் போயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த கேம் விளையாடுறது ஈஸி தான். நம்ம எல்லாத்தையும் பக்காவாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டோன்னா போதும். ஆனால் இந்த கேம் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், இந்த கேம் எப்படி விளையாடணும், என்ன நான் பண்ணணும்னு முழுசாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் விளையாட முடியும். ஏன்னா இந்த கேமை பற்றி எங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகிறதுக்கே 2-3 டைம் ஆகிடுச்சு. நாங்கள் 2-3 டைம் விளாண்டுட்டே இருந்தோம் திருப்பி இல்லை. ஆமாங்க. ஓகே, இந்த ஸ்பெஷல் கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டோர் இருக்குது, டோரில் ஒரு கபோர்டு, அதுக்குள்ளே இருக்கிற க்ரீஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கீ. ஆமாங்க, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீஸ் வச்சு தான் நம்ம அந்த ரஸ்டட் நைஃபே இது பண்ண முடியும். ஆமாம், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த க்ரீஸ் போட்டு நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கீ. அந்த ஸ்பெஷல் கீ வச்சு க்ரீஸ் எடுத்துருக்கோம் நம்ம. ஆமாங்க, இப்போ க்ரீஸ்லாம் மாட்டி இந்த லேடல் மாற்றிடலாம். ஓகே, லேடல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இன்னொரு பொருளும் போடணும். அது பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு சில பொருட்கள் அதே இடத்துல தான் இருக்கும், ஒரு சிலது தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா கிளாஸ் கட்டரோட டிஸ்க்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் லேடலையும் இந்த கிளாஸ் கட்டர் டிஸ்க் வச்சு தான் இந்த கிளாஸ் கட்டரே நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லேடில் வந்து மாற்றிடணும். அப்புறம் இந்த கிளாஸ் கட்டர் டிஸ்கையும் மாற்றி வச்சாச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, நமக்கு கிளாஸ் கட்டர் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏங்க பெல் அடிச்சிருச்சுங்க. அட கடவுளே, எஸ்கேப் ஆக போகிறோங்கிற நேரத்தில் பெல் அடிக்குதே. அட கடவுளே, டைமர் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, இந்த போட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்குள்ளே 10 செகண்ட் தாங்க இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, மூடு சீக்கிரம். ஐயோ ஏங்க அந்த கதவை சாத்திடணுங்க. ஐயோ கடவுளே, ஐயோ முடிச்சு விட்டீங்க, போங்க. ஐயோ, வர்றாங்க மேலேருந்து.
ஐயோ மூடு சீக்கிரம் உங்க பைத்தியக்காரங்க அவன். ஐயோ அம்மா கடவுளே வரக்கூடாது. அப்பா அம்மாடியோ அவன் வரலங்க. அவன் வர்றதுக்குள்ள எப்படியும் மூடி வச்சு அவன் ஸ்டெப்ஸ் வந்து வரதுக்குள்ள. ஷப்பா ஒரு நிமிஷத்துல கலங்கிருச்சுங்க. ஹார்ட்டே கீழே விழுந்துருச்சுங்க எங்களுக்கு. நல்ல வேலை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் போயிடுச்சு, இன்னொரு லைஃபும் போகக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ ஒரு வேளை நம்ம வந்து ஒளிஞ்சிட்டோம், அது வேற பார்த்துருப்போனோ. இல்லை பார்த்துருப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்டாடி ஐயோ வந்துட்டான். ஆனால் நம்ம அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க, நம்ம பாய்சன் கலந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க அவன். ஓ அதனால தான் வர்றதுக்கு லேட்டா? ஓகேங்க, அவன் நம்மளை பார்க்கல. இப்போ அந்த நம்ம சூப்பில் வந்து பாய்சன்டு சீஸ் கலந்தோம் இல்லையா, அந்த சூப்பு தான் கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதான் அந்த ஜேக்கப் சொன்னால இட் இஸ் டின்னர் டைம்னு, அதாங்க ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஓஹோ செத்தாங்க இன்னைக்கு நம்ம. அவன் செத்துட்டாங்க. பைத்தியக்காரங்க அவன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசிகிட்டே இருக்கான். என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதுக்கு சாரி அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறான். பட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே சரியாக புரியல. அது நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் நமக்கு பிரச்சனை. அது கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டோன்னா கம்ப்ளீட்டுங்க. ஓகே, அவன் பேசிகிட்டே தான் இருக்கான். டே சீக்கிரமாக சாப்பிட்டு செத்து போடா, எங்களுக்கு டைம் இல்லைடா. ஐயோ கதை அடிச்சுட்டே இருக்காங்க அவன்கிட்ட. ஆமாண்டே, எங்களை கொலை பண்ணி சாவடிச்சு டார்ச்சர் பண்ணி இதில் கதை வேற பேசி இவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுறது கூட பெருசாக தெரியல. இவன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, அவன் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறான். த ரியல் குட் அப்படிங்கிறான். டே தம்பி சாப்பிட்டு சீக்கிரமாக சாப்பிடா, எங்களுக்கு எஸ்கேப் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் இல்லடா. வாமிட் தான் எடுப்பான். ஓ சாக மாட்டான். அப்போ பாய்சன் கலந்துருப்போமே. நம்ம பாய்சன் கலந்தாலும் அவன் கொஞ்ச நேரம் வாமிட் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியா? சரி, அந்த வாமிட் எடுக்கிற டைம் நமக்கு இருக்குல்ல, அதை வழியாக கட் பண்ணி வந்துச்சு ஓடிடலாம். பாய்சன் தாங்க அவனுக்கு ஆகும். ஓ அப்போ சாக மாட்டான். இவனை சாக அடிச்சுட்டு போனால ரொம்ப சந்தோஷமா இருந்தனே. அடைச்சா போலீஸ்கிட்ட முடிச்சு கொடுத்துருவோம். ஆமாம், எஸ்கேப் ஆனானே இந்த மாதிரி ஒரு பண்ணி மூஞ்சி வாயா இருக்கிறான், தயவு செஞ்சு அவனை போய் பிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். சாப்பிட்டாங்க, எந்திரிச்சிட்டான் ஒரு வழியா. அதான் சொல்கிறான் பாருங்க, ஐ டோன்ட் ஃபீல் வெல். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு போகிறான். இப்போ அவன் போய் வாமிட் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். நம்ம திறந்து இப்போ அந்த கிளாஸ் கட்டர் வச்சு இந்த கிளாஸ் எடுத்துடலாங்க. ஆமாங்க. ஓகே, லைட்டாக சவுண்டு கேட்குற மாதிரி தானே இருக்குது. வாமிட் எடுக்கிற மாதிரி வாமிட் தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, அப்படியே வாமிட் எடுத்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். இப்போ இந்த கிளாஸை வச்சு, இந்த கிளாஸ் கட்டரை வச்சு இந்த கிளாஸை நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம் பொறுமையாக. ஆமாங்க. ஓகே, ஆமாங்க, ஒர்க் ஆகுது சூப்பராக, செமங்க. ஆனால் இந்த கேம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சிருக்கவங்களுக்கு, புரிஞ்சு விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸி. ஸோ நீங்களும் விளையாடுவீங்களா இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வழியாக ஃபைனலி எஸ்கேப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வந்து கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்காக போடுவோம். இதுக்கு சாப்டர் 2 வேணும்னா 1K லைக் டார்கெட்டுக்கு கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.